ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து பாசிட்டிவான ஒரு விளாக் தான். இந்த விளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு செய்யக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசையாக இருந்தது. ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தனால என்னால் அதை செய்ய முடியல. வேலைக்கு நம்ம போனாலும் போகாமல் வீட்டில் இருந்து வேலை பார்த்தாலும் நம்ம செய்யணும் இந்த பூஜையை அப்படின்னு நம்ம நினச்சி ஸ்டார்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்குனா தான் நம்ம வந்து இந்த தீப வழிபாடை நம்மளால் செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த பூஜை வழிபாடு. நேற்றே ஒரு சில வேலைகளெல்லாம் வந்து நான் முடித்து வச்சுட்டு இருந்தேன். இந்த நிலைவாசல் ஃபுல்லாகவே க்ளீனிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நல்லா மாஃப் போட்டு தொடச்சி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு 5 அகல் வாங்கியிருந்தேன். அந்த அகல் விளக்கு எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக ஊற வச்சு அதையும் நல்லா வாஷ் பண்ணி கோலம் போட்டு வாசலுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே பூஜை வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் வந்து வாசப்படிக்கு கோலம் போடுறது உண்மையிலுமே இந்த காலத்தில் ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஃப்டியை தான் பார்க்கணும் இல்லையா? நம்ம ஈவினிங்கே வந்து இந்த ஒரு சில வேலைகளை நம்ம முடித்து வச்சுட்டா காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம விளக்கு மட்டும் ஏற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த டைமும் கரெக்டாக நம்ம அந்த 4:30 மணிலேருந்து இந்த 6 மணிக்குள்ளே நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம வந்து பெருக்கிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தொடச்சிட்டே இருந்தோம்னா நமக்கும் வந்து ஒரு டென்ஷனாக செய்கிற போல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஈவினிங்லேயே எல்லா வேலைகளும் ஒரு சில வேலைகளை முடிச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு பால் காய்ச்சிட்டு எதாவது பிரசாதமோ எதாவது செஞ்சு வச்சு நம்ம டக்குன்னு பூஜை ரூமுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றலாம். வாசல்லையும் போய் வந்து ஒரு விளக்கு ஏற்றலாம். நான் வந்து பிரசாதமாக எதுவும் செய்யலை, வெறும் பால் மட்டும் காய்ச்சி வந்து ஒரு டம்ளர் வந்து வச்சு நான் வந்து படைச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 5:15 வந்து நான் வந்து விளக்கை ஏற்றிட்டேன். ஆனால் மேக்ஸிமம் 3-5 மணிக்குள்ளே 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டுன்றதுனால நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்ப்போம். ஆனால் இத்தனை நாள் தான் செய்யணுன்ற கணக்கெலாம் எதுவுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். கடவுளை வணங்குறதுல வந்து நமக்கு என்ன கணக்கு இருக்குது? நம்ம வந்து நம்ம ஃபேமிலி நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம வந்து கடவுளே வணங்குறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாருமே. அதில் வந்து நம்ம 21 நாள் அந்த மாதிரிலாம் கணக்கு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்ல விதமாக முடிப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சு படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் வந்து சந்தியாகால பூஜைன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒரு 11 நாள் பண்ணேன். எனக்கு ஆனால் ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸாக நடந்தது. சந்தியாகால பூஜைன்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விளக்கு ஏற்றுறதுக்கு 5 அகல் விளக்கு வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அதில் நான் 5 ஏற்றலை, ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றினேன். இத்தனை தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு எந்த கணக்கும் இல்லை. அதனால் வந்து நான் ஒரே ஒரு விளக்கு மட்டும் சரி அதே கண்டினியூவாக ஏற்றலாம் அப்படின்ட்டு வந்து நான் ஏற்றிட்டு வந்திருக்கேன். அதே போல் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கண்டிப்பாக போடணும். அந்த அதிகாலையில் நம்மளால் எந்திரிக்க முடியாது அப்படின்னா கூட நம்ம ஈவினிங்கே ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு 5:30க்கு எந்திரிச்சா கூட ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக விளக்கேற்றலாம். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து செய்யலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க, நம்மளால் முடியாது டைம் ஆகும் அப்படின்னு கூட நினைப்பாங்களே, அவங்களுக்காக தான் வந்து இதை நான் சொல்கிறேன். இந்த வழிபாடு வந்து எனக்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அரச தடியில் இருக்கிற ஒரு பிள்ளையார் போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வணங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் வந்து அந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றினா கூட ஒரு 7:15 மணிக்கு தான் நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் நிறைய செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.